சரியான அடி ஒன்று கண்டிப்பாக அனாமிகாவுக்கு விடும்னு தெரியும். ஆனால் யார் மூலமாக விடும் அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டு இருந்த விஷயமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்க சித்ராதேவி எக்காரணத்தை கொண்டு அனாமிகா மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடக்கூடாது, மகா ஐஸ்வர்யா ட்ரை பண்ணுறது நடக்கக்கூடாதுன்னு வந்து கடவுளெல்லாம் வேண்டிகிட்டு இருக்காங்க. கடவுளை வேண்டுறதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து கெட்டவங்களும் சேர்ந்து கெட்டது நடக்கணும்லாம் வேண்டுவாங்க. அட பாவிகளா அப்படின்னு இருக்கும் நமக்கு சில நேரங்களில். ஸோ இப்போ வந்து நல்லவங்களுடைய வேண்டுதலா கெட்டவங்களுடைய வேண்டுதலா எது பழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தில் இருக்கும்போதே இந்த பக்கம் அழகியை வச்சு டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா வந்து லைட்டாக நோண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா கிட்ட போய் வேணுனே வம்பளுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ அழகி பேசுறது, எனக்கு பசிக்குது இட்லி வேணாம் நூடுல்ஸ் தான் வேணும்னு சொல்ல, இவங்களும் வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நூடுல்ஸ் செய்ய போகும்பொழுது காலில் வந்து ரிமோட் காரை விட்டு ஏற்றிடுறது, மேலே இருக்க மாவு டப்பாவை கழட்டி ஒரு என்னது ஒரு வில்லம்பை வச்சு ஒரு உடச்சி விட அந்த ஃபுல்லாக மாவெல்லாம் தலையில் விட அவங்க உடனே தலை குளிச்சுட்டு வராங்க. தலை குளிச்சுட்டு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக பபுல்லாம் வச்சு ஊதி அதில் வடிக்கட்டி இவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காண்டில் அவங்க இருக்கும் பொழுது இப்போ வீட்டுக்குள்ளார வந்து இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த சூர்யா அண்ட் கோடீஸ்வரி தசரதன் தவிர மிச்சம் அத்தனை பேருமே இங்கே வந்துட்டாங்க. அரெஸ்ட் ஆனது விஜய். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குடும்பத்துடைய பேரன். ஆனால் இவருடைய அப்பாவான ரகுவரனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாவகாசமாக அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இல்லை இப்போ கிளம்பலாம் நினச்சோம், மீட்டிங் இருந்துச்சு, அதான் இப்போ தான் வந்தோம் அப்படின்னு தான் பிள்ளையை உள்ளே வச்சுட்டு இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க எந்த ஒரு போராட்டமும் பண்ணாமல் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கலாம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு ஒரு கொஞ்சம் கூட பிலீவபிளாகவும் இல்லை. எங்கே அந்த அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டு காயத்ரி பலார்னு ஒன்று விட்டாங்க. அதுவும் அப்போ தான் வந்து இந்த மகா ஐஸ்வர்யா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அற விட்டு ஒழுங்காக கேஸை வாபஸ் வாங்கினா அவங்க மாட்டேன்னு சொல்ல, சரி அப்போனா வந்து ஓகே ஒழுங்காக அந்த பிள்ளையை பார்த்துக்கோ, பிள்ளையை ஒழுங்காக பார்த்து காட்டி போலீஸில் ஒன்றை பிடிச்சி கொடுத்துருவாங்க. பிள்ளையை ஒழுங்காக பார்த்து காட்டி போலீஸில் எந்த லாஜிக்கில் பிடிச்சி கொடுப்பீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அனாமிகா. இந்த குழந்தையும் என்ன பண்ணுது, நைட்டெல்லாம் தூங்கோடாமல் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட அவங்க அப்படியே கடுப்பாகி ஒவ்வொருத்தங்க கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டாங்க. மென்டல் டார்ச்சர் கொடுத்தாச்சு எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க